தமிழ் திரையுலகில் தளபதி விஜயின் கடைசி திரைப்படமாக வெளியாக இருக்கும் ஜனநாயகன் படம் 2026ஆம் ஆண்டு பொங்கல் அன்று வெளியீட்டாக திரைக்கு வர இருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த 2023 செப்டம்பர் 14ஆம் தேதி வெளியாகி இருந்தது. இந்த படம்பிடிப்பிற்கு முன்னதாகவே தன் சினிமா வாழ்க்கைக்கு விடை கூறிய நடிகர் விஜய் அரசியல் களத்தில் குதித்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார். அதனுடன் ஜனநாயகன் படம்பிடிப்பும் முடிக்கப்பட்டது. HV வினோத் இயக்கத்தில் உருவான இந்த அரசியல் சமூக திரைப்படத்தில் விஜய் ஒரு உயர்மட்ட போலீஸ் அதிகாரியாக தனது திறமையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாட்டில் நடைபெறும் ஊழலும் தேர்தல் சூதாட்டங்களும் படத்தின் மைய கருவாகவே இருந்து வருகிறது. மக்களிடம் தேர்தலின் போது வாக்குகள் மூலம் கொடுக்கப்படும் வஞ்சனைகள், பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கும் சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்கும் நேர்மையான அதிகாரியாக விஜய் களம் இறங்குகிறார். படத்தின் கிளைமேக்ஸ் பகுதியில் மக்கள் எப்படி நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், பணத்துக்காக வாக்களிக்க கூடாது என்கின்ற நேர்மையான அரசியல் விழிப்புணர்வு உரையும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த படத்தில் பூஜா ஹெட்ரேட், பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பிரியா மணி, வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். அனிருத் இசையமைத்துள்ள இப்படத்திற்கு சத்யன் ஒளிப்பதிவும் பிரதீப் எடிட்டிங்கும் செய்துள்ளனர். படம் சன் தொலைக்காட்சியின் சேட்டலைட் உரிமையுடன் வெளியீடு பெற இருக்கிறது. இத்திரைப்படத்தில் ஆளும் திமுக அரசிற்கு எதிரான பல அரசியல் பஞ்சு வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் ஈரோடு, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளனர். இதில் மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகளுக்கும் எதிராக போலீஸ் அதிகாரி விஜய் துணிச்சலாக போராடுகிறார். இப்படி முழுக்க முழுக்க நடிகர் விஜயின் புதிய கட்சி தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார போக்கில் அமைந்துள்ளது என்றே திரையுலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேயர்களை இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை காண ஜெம் தொலைக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.